Hi, how to write electron configuration of elements. ஒரு எலமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆஃபா பிரின்சிபிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆஃபா பிரின்சிபிள். ஸோ இது எழுத தெரிஞ்சாதான் அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஆஃபா பிரின்சிபிள் படி முதல்ல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் போடுறதுக்கு 1s 2s 3s 4s 5s 6s 7s ஆர்பிட்டால் வந்து தெரிஞ்சுக்கணும். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்னு 4 ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ அதில் 1லேருந்து 7 வரை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பி ஆர்பிட்டால் 2p 3p 4p 5p 6p 7p. ஸோ எஸ் முடிஞ்சது, பி முடிஞ்சது. அடுத்தது டி 3d 4d 5d 6d 7d. ஸோ ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரேன், அதை பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு எஃப் 4f 5f நிப்பாட்டிடணும். இது மட்டும் சரிங்களா. இப்போ இதில் ஆரோ எதெல்லாம் டயகோனலாக சேமாக இருக்கோ போடணும். இது ரெண்டும் டயகோனலாக சேமாக இருக்குது. இதுவுமே ஸோ இது ஸோ இது ஸோ இது அப்புறம் இது அப்புறம் இது அப்புறம் இடையில ஒரு டாட்டர் லைன் வைக்கேன். இதில் இங்கே போகாது எலக்ட்ரான், இங்கே போய் இங்கே போகும். டாட்டர் லைனாக வச்சு உங்களை காட்டுறேன். அடுத்து இதில் இங்கே போகாது, அப்போ இங்கே எலக்ட்ரான் இதில் போய் இங்கே போயிட்டு தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி இதுலேயும் இதில் போகாது, இங்கே போயிட்டு இப்படி வரும். நிறைய பேர் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ இங்கே இங்கே இருந்து இங்கே போயிட்டு தான் திரும்ப இங்கே வரும். திரும்ப இடையில இப்படி போயிட்டு இதில் வரும். திரும்ப இடையில இதில் போயிட்டு இதில் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப இடையில இதில் போயிட்டு இங்கே வரும். திரும்ப இதில் இடையில போயிட்டு இதில் வரும். ஸோ இது போட தெரியணும். இது ஆஃபா பிரின்சிபிள். ஸோ இப்போ நமக்கு பீரியாடிக் டேபிள் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பீரியாடிக் டேபிள். இதில் எலமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ பி பிளாக், இந்த பிளாக் தான் பி பிளாக்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் எடுத்துக்கலாம். பி பிளாக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது பி பிளாக். ஸோ பி பிளாக்கில் வரிசையாக எடுத்தாச்சு. இந்த பி பிளாக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதோடைய அட்டாமிக் நம்பர். இப்போ இந்த இதில் கிளியராக போடலாம். இதில் அட்டாமிக் நம்பர். ஸோ இதுதான் பி பிளாக்கு. இதில் இது போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலைட் ஃபேமிலி, அப்புறம் இனட் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தெரியணும். இதில் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அட்டாமிக் நம்பர். இப்போ போரானுக்கு மேலே எத்தனை இருக்குது? 5. கார்பனுக்கு மேலே 6. அந்த மாதிரி கீழே கொடுக்குறது அட்டாமிக் மாஸ். அது தெளிவாக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் போட முடியும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு எதுக்காவது ஒன்று போடுங்க அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாஸ்பரஸ் P15 அப்படின்னு இருக்குது. ஸோ பாஸ்பரஸுக்கு போட போகிறோம். பாஸ்பரஸ்க்கு வந்து P15. கீழே மாஸ் நம்பர் எழுதணும், மேலே அட்டாமிக் நம்பர். P எவ்வளவு? 15. ஸோ இதில் இந்த 15ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எப்படி ஃபில்லப் ஆகும் பாருங்கள். 2 முதல்ல இதில் ஃபில்லப் ஆயிரும். எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்னா 2. ஸோ ஃபஸ்ட்டு 1s2 இதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. 15ல் 2 போனால் 13 தான் இருக்குது. மறுபடி இதில் வந்து மறுபடி இதில் 2 எலக்ட்ரான். ஸோ இப்போது 11 தான் இருக்குது. மறுபடி இதில் போயிட்டு எல்லாரும் தப்பு பண்ணுறது 3sல் போட்டதீங்க கிடையாது. 2pயில் வரும். 2pயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்னா 6. எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? 6. ஸோ இப்போ எத்தனை ஆச்சு? 10 ஆச்சு. 2pயில் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கீங்க. அடுத்தது 3s2. ஸோ 12 ஆயிடுச்சு. 15ல் 12 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 3 தான் இருக்குது. 3sல் முடித்தோம். மறுபடியும் இப்படி வந்து 3p. ஸோ 3p 3. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். 10 15 ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இதில் நம்பர் படி 1s இதை பிரிக்க போகிறேன்.
எப்படின்னா 2 8 18 32 இப்படி வந்தால் அப்படி பிரிக்கணும். இப்போ என் ஃபஸ்ட்டு இதில் 2, ரெண்டாவதுல 8 இப்படி பிரிக்கணும். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட்டு செல்லு, இது செகண்ட் செல்லு, இது தேர்டு செல்லு. இதுதான் அவுட்டர் செல்லும்பாங்க. எது வெளியில் இருக்கோ இது இட் இஸ் கால் அவுட்டர் செல். வெளியில் இருக்கிறது தான் அவுட்டர் செல். இதை பிரிக்கிறதுக்கு இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. திஸ் இஸ் கால் ஆக்டெட் ரூல் அப்படின்னு பேர். ஆக்டெட் ரூல் 2 8 18 32. இதை இப்படி பிரிக்கலாம் 2 8 18 32. ஸோ இந்த விஷயத்தை தெரியணும். ஸோ P15க்கு எழுதியாச்சு. ஸோ அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இதுதான். அது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 2 3 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது இதில் வாங்குறது கொடுக்கறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ Pக்கு 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது என்ன செய்யலாம்? 3 எலக்ட்ரானை வாங்கலாம். 3 எலக்ட்ரானை வாங்கலாம். அப்போ அந்த வாங்குறது கொடுக்கறத நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 எலக்ட்ரானை வாங்கலாம், வாங்கினா மைனஸ். 3 எலக்ட்ரானை கொடுக்கலாம், அப்போ +3. அப்போ 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்குது. இதுக்கு கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது இதே இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் சின்னதாக எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வேறு ஜெர்மானியம், இதுக்கு பேர் என்ன? செலீனியம். செலீனியம் 34 இருக்குது. இதுக்கு போட்டு காட்டுங்கன்னா போட்டு காட்டலாம். செலீனியம் 34. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஆர்டர் தான் 34 இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். 2 பாருங்கள், முதல்ல 2 எலக்ட்ரான் இங்கே ஃபில்லப் ஆகுது. 1s2 அப்படி இங்கே வந்து மறுபடியும் இங்கே 2s2. அடுத்தது மறுபடி இங்கே போயிடாதீங்க, இங்கே போய் தான் வரும். 2p6 3s2 2p6 3s2 34 வர்ற வரைக்கும் போடணும். 3s2 அடுத்து இப்படி போயிட்டு 3p6 4s2 3p6 4s2 4s2வில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல 4s2வில் முடிஞ்சிருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 10 18 20 இருக்குது. இன்னும் 14 போடணும். அடுத்து இது இப்படி வந்து 3d10 14ல் போயிடுச்சு. இன்னொரு 4 3p4 கவுண்ட் பண்ணி பாருங்கள். 10 12 18 20 30 34. ஸோ இது மறுபடியும் சொல்கிறேன் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இதுதான் செலீனியத்தோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இங்கே பாருங்கள் 1s2 சரிங்களா? 1s2 2s2 2p6 3s2 இப்படி ஃபில்லப் ஆகிட்டே வரும். ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 34 இருக்குது. ஸோ 2 4 இதில் 6 ஃபில்லப் ஆகலாம். ஏன்னா p ஆர்பிட்டாலில் அவ்வளோ ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ 6 ஃபில்லப் ஆகலாம். 2 4 இதில் 6னா 10 10,000 10 12 16 18 28 சரி 2 4 14 16 16 6 22 24 34 இப்படி தான் ஃபில்லப் ஆகும். 1s2 2 4 திரும்ப 10 12 18 20 30 34 அப்படி தான் ஃபில்லப் ஆகும். ஸோ இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ அடிஷனில் ராங்காக இருக்கலாம், ஆனால் ஃபில்லப் ஆகிறது நீங்கள் ஈஸியாக இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1s2 அடுத்து 2s2 இந்த இடத்துல வரும்போது இங்கே போகாமல் இடையில போய் இங்கே போய் தான் அங்கே வரும். திரும்ப இதில் போய் தான் அங்கே வரும். அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் இதோடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை பிரிக்கும் போது நான் சொன்ன மாதிரி 2 10 18 இப்படி பிரிப்பாங்க. சரிங்களா? 2 18 இது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 14 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. இல்லை 8 2 8 இதை 18 இப்படி பிரிப்பாங்க. 18 இப்படி பிரிப்பாங்க. பிரிக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 4 எலக்ட்ரான் இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது 2 எலக்ட்ரானை என்ன செய்யலாம்? வாங்கலாம். அப்போ -2 எவ்வளவு? -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்.